அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வைகாசி விசாகம், முருகனுடைய ஸ்பெஷல். இன்று நீங்கள் விரதம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய பூஜை அறையில் உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுக்கு ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கணும், ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம், நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைய தினம் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு நீங்கள் என்ன கோரிக்கைகள் வச்சாலும் கண்டிப்பாக அது நடக்குங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான தினம் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகாசி விசாகம் தான். இந்த வைகாசி விசாகமானது இன்றைய தினம் புதன்கிழமை, அதாவது நிறைய பேர் விரதம் இருந்து இன்றைக்கி பால் காவடி எடுப்பாங்க, நிறைய நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. எல்லா முருகனுடைய கோவிலையும் இந்த வைகாசி விசாகம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட முருகன் இதுக்கு ஒரு சிலருக்கு கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், சிலருக்கு கோவில் பக்கத்தில் இருக்காது. அப்படிப்பட்டவங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க இருப்பாங்க. அப்படி ஆலய வழிபாடு தான் கிடையாதுங்க, நம்ம வீட்டில் இருந்தே நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த ஒரு க்ஷணம் நம்ம சுவாமியை நல்ல ஆத்மார்த்தமாக மனசார நம்ம வழிபாடு பண்ணாலே போதும். முருகனுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஒரு விரதம் இருந்து நம்ம எப்படி நம்ம சுவாமி நமக்கு அந்த வேண்டுதல்களும் நமக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி நம்ம முழு மனசோடு நீங்கள் வீட்டில் முருகனை நினச்சி தீபம் ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன், நிச்சயம் நடக்கும். வீட்டில் இன்றைக்கி எல்லாருமே கண்டிப்பாக நம்ம காலையிலே குளித்து நம்மளை சுவாமி ரூமுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாமே வச்சு சுவாமிக்கு இது பண்ணுவோம். ஒன்று நீங்கள் காலையில் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் மாலையில் பண்ணலாம். அப்படி முருகனுக்கு உரிய அந்த சிகப்பு அரளிப்பூ, நிறைய இடத்துல செவ்வரளிப்பூ கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லாதவங்க சிகப்பு நிற மலர்கள், செம்பருத்தியாக இருக்கலாம், இல்லாட்டி ரோஸாக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த பூ, நல்லா இல்லாட்டி வாசனையான மலர்கள் ஏதாச்சும் இருக்கலாம், அந்த பூவை நீங்கள் பண்ணிவிட்டு எப்பயுமே ஒரு முக்கியமான தினங்கள் இந்த மாதிரி விரத நாட்களில் நம்ம ஒரு சின்ன ஒரு அகல் தீபத்திலையாச்சும் ஒரு நெய் தீபம் ஏற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நெய் தீபமானது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த நெய் தீபம் ஏற்றி நீங்கள் சுவாமியை நீங்கள் வழிபட்டு உங்களுடைய கோரிக்கைகள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முக்கியமான தினங்களில் எப்பயுமே முடியாது, எல்லா நாளையுமே பண்ண முடியாதவங்க கூட இந்த மாதிரி பூஜை நாளில் மட்டும் சின்ன ஒரு வீட்டில் ஒரு நெய் தீபமாச்சு ஏற்றி பாருங்களேன். அதுக்கப்புறம் வீட்டோட இந்த ஐஸ்வர்யங்கள், வீட்டில் இருக்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே புரிய வரும். இன்றைக்கி நிறைய பேர் உபவாசம் இருப்பாங்க. அப்படி உபவாசம் உங்களால் விரதங்கள் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க எளிமையான உணவுகள் உங்களால் எப்படி ஒரு நேரம் எடுக்கலாம், 2 நேரம் எடுக்கலாம், அப்படி என்ன வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம். மாலை நேரத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம். நிறைய பேர் இன்றைக்கி 6 வெத்தலை வச்சு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் வெற்றிலை தீபம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஏற்றுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரிய வெற்றிகள், அது மாதிரி வெற்றிகளை கொடுக்கறது தான் இந்த வெற்றிலை தீபமே. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, செவ்வாய் ஹோரையில், அதாவது ராத்திரி 8 to 9, இந்த காலையில் 6 to 7, இல்லாட்டி மதியானம் அந்த செவ்வாய் ஹோரை எப்போ வருதோ அந்த நேரத்தில், சாயங்கால நேரத்தில், அந்த பூஜை நேரத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 6 வெத்தலை எடுத்துகிட்டு காம்பை மட்டும் எடுத்துகிட்டு 6 வெத்தலையும் வச்சுட்டு நடுவில் ஒரு அகலில் ஒரு நெய் தீபம் இல்லாட்டி நல்லெண்ணெய் அப்படி விட்டுட்டு நம்ம ஒரு தீபம் ஏற்றுவோம். அது முடிஞ்சவங்க இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு வெத்தலை எங்கள் ஏரியாலெலாம் கிடைக்க மாட்டேங்குதுமா அப்படின்னா ஒரே ஒரு வெத்தலை கிடச்சா கூட போதும். அப்படி இல்லாட்டி ஒரே ஒரு நெய் தீபம், நெய்யும் எங்களுக்கு இல்லைம்மா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க ஒரு நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க. ஏற்றி முடிச்சுட்டு உங்கள் கிட்டே என்ன நெய்வேத்தியம், பழமாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், சக்கரை பொங்கலாக இருக்கலாம், உங்களால் என்ன முடியுதோ எதுவாக இருந்தாலுமே சுவாமிக்கு நம்ம ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், கந்தர் குரு கவசம் படிக்கலாம், இல்லாட்டி அனுபூதி படிக்கலாம், வேல்மாறல் படிக்கலாம், முருகனோட 108 போற்றுகள், நமக்கு என்ன வேணாலும் ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு உங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய கோரிக்கைகள், ரொம்ப நாளாக ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கவே இல்லை, ஆனால் அது நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு வாழ்க்கையில், அதாவது பிரச்சனைகள் தீரணும், இல்லை சொந்த வீடு அமையணும், இல்லாட்டி ஒரு கணவனுக்கு இல்லாட்டி மனைவிக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, இல்லாட்டி நோய் தீரணும், பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன்ஸு, அது மாதிரி எந்தவித கோரிக்கைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. அந்த கோரிக்கைகள் நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு ஸ்லோகம், இது வைகாசி விசாகத்துக்கான ஒரு முருகப்பெருமானுடைய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை
குறைஞ்சது 18 முறை நீங்கள் மனசார சொல்லணும். ஆனால் கண்டிப்பாக 18 முறை சொல்லணுங்க. ஏன்னா நமக்கு நம்முடைய வேண்டுதல்கள் அப்படிப்பட்ட வேண்டுதல்கள். நீங்கள் ஒரே ஒரு கோரிக்கைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கணவன் இல்லாட்டி மனைவி இல்லாட்டி குழந்தைங்களா இருந்தாலும் பரவாயில்ல பண்ணி இன்றைக்கி சாயங்காலம் பூஜை அறையில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 18 முறை, குறைந்தது 18 முறை, 27 முறை, அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அது அவங்கவுங்களோட இஷ்டம். ஆனால் குறைந்தது 18 முறை கண்டிப்பாக சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விசாகம் சர்வபூதானாம் ஸ்வாமினம் கிருத்திகா சுதம் சதாபாலம் ஜடாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். இதுதாங்க அந்த ஒரு ஸ்லோகம். இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க அதோடைய தமிழ் அர்த்தம். விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் உலகில் உள்ள அனைவருக்கும் தெய்வமாக திகழ்பவரும் கிருத்திகா தேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்பொழுதும் குழந்தை வடிவமானவரும் ஜடை தரித்தவரும் பரமேஸ்வரரின் குமாரருமான ஸ்ரீ கந்தனை வணங்குகிறேன். இப்படிப்பட்ட ஒரு தமிழ் அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லலாம், இல்லாட்டி அந்த மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ரெண்டில் எது சொன்னாலும் பரவாயில்ல. இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பிரசாதத்தை நீங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த ஸ்லோகமானது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுவும் இன்றைய தினம் நீங்கள் முருகன் கிட்ட இப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் சொல்லி பாருங்கள், நிச்சயம் நடக்குங்க. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.